நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. என்றும் வாழும் எல்லாம் வல்ல அன்பு தந்தையே, இதோ இந்த மாலை வேளையில் உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருப்பிரசன்னத்தில் சரணடைந்திருக்கின்ற எங்கள் அனைவரையும் இதோ இந்த அலைவரிசையின் வழியாக உம்மை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அன்பு இயேசுவே உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் அப்பா. காலங்கள் உருண்டோடி கொண்டிருந்தாலும் எங்கள் அன்றாட தேவைகளை நாங்கள் தேடி அலைந்து கொண்டிருந்தாலும் இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் மத்தியிலே எங்கள் வாழ்க்கை தடத்தை நாங்கள் தடம் புரளாமல் உம்மீது ஆழமான நம்பிக்கை வைத்து நாங்கள் பயணிக்கின்ற பொழுது இயேசுவே நாங்கள் இன்று வரை தோல்வியின் விளிம்பில் நின்றாலும் பாவம் என்கின்ற அதாள பாதாளத்திற்குள் விழுந்து விடாமல் உம்முடைய அன்பினால் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் இயேசுவே. உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் எங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கின்றீர் இயேசுவே. உம்மோடு நாங்கள் பயணிக்கின்ற பொழுது உம் திருமுகத்தை கண்டு உம்முடைய கரத்தை பிடித்து நாங்கள் பயணிக்கின்ற பொழுது அப்பா அதில் நாங்கள் மேன்மேலும் நிறைவுள்ளவர்களாக மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இயேசுவே நாங்கள் வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா.
இதை இந்த மாலை பொழுதில் மீண்டுமாய் உம்முடைய முன்னிலையில் சரணடைந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் எங்களை நீர் கண்ணோக்க வேண்டுமாய் உம்மிடம் வந்திருக்கின்றோம். வழி நடத்துதல் எங்களுக்கு ஒரு ஆன்மீக பலத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு உம்மை நாடி தேடி வந்து சரணடைந்திருக்கின்ற இயேசுவே, எங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ அனுபவங்களை சந்தித்தாலும் எத்தனையோ சோதனைகளை நாங்கள் அனுபவித்தாலும் அப்பா உம் கிருபை ஒன்றே போதும், எங்களுக்கு அனைத்தையும் நாங்கள் வென்றுவிட முடியும் என்ற நம்பிக்கை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுடைய முன்னிலையிலே வந்து நாங்கள் விழுந்து கிடக்கின்ற பொழுது இயேசுவே, இதில் கிடைக்கின்ற மகிழ்ச்சி இந்த உலகத்தில் எதை தேடிச் சென்றாலும் எங்களுக்கு கிடைப்பதில்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். வெள்ளிக்கிழமை உடைய பாடுகளின் மரணத்தை பற்றி சிந்திக்க எங்களுக்கு அதனால் நினைவுபடுத்தினாலும் அதையும் தாண்டி நீர் எங்களை ஆழமாக அன்பு செய்கிறீர் என்பதை உணர்கின்ற பொழுது இயேசுவே, இதைவிட எங்களுக்கு வாழ்க்கையின் ஒரு அற்புதமான தருணம் வேறு எது எங்களுக்கு வேண்டும்? உம் அருகிலே அமருகின்ற பொழுது, உம் திருமுகத்தை பார்க்கின்ற பொழுது, உம்முடைய பிரசன்னத்தின் வழியாக நாங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த தெய்வீக அனுபவம், உள்ளத்தின் ஆழத்திலே ஏற்படுகின்ற ஒரு நெகிழ்வு, அனைத்தையும் நாங்கள் ஒன்று கூட்டி பார்க்கின்ற பொழுதப்பா, அளவு கடந்த மகிழ்ச்சி எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகின்றது. இயேசுவே, நீர் மேன்மேலும் எங்களை அன்பு செய்கிறீர் என்பதற்கு மீண்டுமா இதோ இந்த வெள்ளிக்கிழமையில உம்முடைய முன்னிலையில் எங்களை வரவழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களை வழிநடத்த வேண்டும், நீர் எங்களை காப்பாற்ற வேண்டும், உம்முடைய வார்த்தைக்கு இனங்கள் நாங்கள் பயணிக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றோம், காலை கதிரவன் எழுகின்ற பொழுது. ஆனால் அப்பா, காலப்போக்கில இயற்கையின் சூழ்நிலையின் காரணமாக, கலாச்சாரத்தின் சூழ்நிலையின் காரணமாக, உடல் இச்சையின் காரணமாக, பொருளாதார ஆசையின் காரணமாக இயேசுவே, நாங்கள் உம்மை விட்டு விலகிய தருணங்கள் எத்தனையோ எத்தனை. அதற்காக மனமருந்தி இந்த நேரத்தில் உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் இயேசுவே. நாங்கள் எத்தனை முறை உம்மை கடந்து சென்றாலும், உம்மை விட்டு விலகி சென்றாலும், உம்முடைய அன்பினை உணர்ந்து கொள்ள முடியாமல் இந்த உலக ஆசைகளின் மீது எங்களுடைய கவனத்தை செலுத்தி கொண்டிருந்தாலும் அப்பா, நீர் எங்களை நிழல் போல தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றீர். எங்களோடு நீர் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர். நாங்கள் இடறி விழாமல் எப்பொழுதும் உம்முடைய கரத்தினால் எங்களை தாங்கி பிடிக்கின்ற நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, இந்த அற்புதமான தருணத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தேவன், இந்த நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் உம்முடைய திருமுகத்தை காண வேண்டும் என்று வந்திருக்கின்ற இது என்னையும், இதை இந்த கெத்சமனே தியான இல்லத்தில் இருக்கின்ற எங்கள் அன்பின் பணியாளர்களையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய முன்னிலையில் ஒவ்வொரு முறையும் நாங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற விண்ணப்பங்களை கண்ணீரோடு வேதனையோடு ஏறெடுத்து வைக்கின்ற பொழுது இயேசுவே, அதை நீர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்.
கலங்காதே மகனே மகளே, திகையாதே மகனே மகளே, நான் என்னாலும் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கின்றீர். எனவே அப்பா, அந்த நேரத்தில் உம்முடைய தெய்வ வார்த்தை எங்களுக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறது, ஆறுதல் கொடுத்திருக்கிறது, வழிகாட்டி இருக்கின்றது. எல்லாவற்றையும் விட எங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுத்து எங்களை அழிவின் பாதையிலிருந்து எங்களை விடுவித்து வாழ்வின் பாதைக்கு நீர் அழைத்து சென்றீர் என்பதை உணர்ந்தவர் இது மீண்டுமாய் உம்முடைய திரு பாதத்தில் எங்களை சரணடைய வைத்திருக்கின்ற இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி. முகம் பார்க்கின்ற பொழுது, இந்த பிரகாசமான உம்முடைய முகத்தை காணுகின்ற பொழுது நாங்கள் செய்த தவறுகள் அனைத்தையும் உணர வைக்கின்றீர். உம்முடைய அன்பை புறக்கணித்ததற்காக நாங்கள் வருந்தக்கூடிய நேரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். மகனே, நீர் என்னை விலகிச் சென்றாலும் நான் உன்னை விடமாட்டேன். நீர் என்னை உதாசீனப்படுத்தினாலும் நான் உன்னை உதாசீனப்படுத்த மாட்டேன். நீர் என் அன்பை புறக்கணித்தாலும் நான் உன்னை புறக்கணிக்க மாட்டேன். இந்த உலகம் முடியும் வரையில் என்னாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர். இதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவே. உம்முடைய அன்பு எத்துணை உயர்ந்தது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். உம்முடைய அன்பு எத்துணை சிறந்தது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். உம்முடைய அன்பிலே இணைந்து வாழ்ந்த இந்த மண்ணுலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இன்று விண்ணுலகத்திலே புனிதர்களாக இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஆம் இயேசுவே, அதே பிரசன்னம் இது இப்பொழுது எங்களுக்கும் வேண்டும் என்று பார்த்து செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய புனிதமான பிரசன்னம் எங்களை தாங்கி பிடிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். இதோ உம்முடைய அன்பிற்கு இந்த மண்ணுலகில் ஈடு இணை இல்லை, உம்முடைய அன்பிற்கு விலையேதும் இல்லை என்பதை உணர்ந்து உம்முடைய திருப்பாதத்திலே இந்த பாடல் வரிகளின் வழியாக எங்களை அர்ப்பணிக்கின்ற இயேசுவே, ஏற்று எங்களை வழி நடத்துமாய் ஜெபிக்கின்றோம். அன்பே கடவுள் என்றான், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றான், அன்புக்கு விளையேது சொல். அன்பே கடவுள் என்றான், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றான், அன்புக்கு விளையேது சொல். அன்பே கடவுள் என்றான், அன்புக்கு ஈடேது சொல். மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? விண்ணோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றான், அன்புக்கு ஈடேது சொல். இறைவாக்கு சொல்வரமும் அன்புக்கு ஈடாகுமா? இறைவாக்கு சொல்வரமும் அன்புக்கு ஈடாகுமா?
அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார். அன்புக்கு ஈடேது சொல்? அளவில்லா கலையார்வமும் அன்புக்கு ஈடாகுமா? அளவில்லா கலையார்வமும் அன்புக்கு ஈடாகுமா? மலை பெயர் விசுவாசமும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார். அன்புக்கு ஈடேது சொல்? அன்பே இன்பம் என்றார். அன்புக்கு விலையேது சொல்? அன்பே கடவுள் என்றார். அன்புக்கு ஈடேது சொல்? அன்பே கடவுள் என்றார். அன்புக்கு ஈடேது சொல்? அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேதும் எங்களால் இந்த மண்ணுலகில் காட்டிவிட முடியாது. இயேசுவே, உம்முடைய அன்பு விலைமதிப்பற்றது. உம்முடைய அன்பு வாழ்வு தரக்கூடியது. உம்முடைய அன்பு மன்னிக்க கூடியது. உம்முடைய அன்பு உண்மையை எங்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கக்கூடியது. உங்களுடைய அன்பு எங்களை அன்பின் பாதையில் வழிநடத்தக்கூடியது. உம்முடைய அன்பு எங்களை விண்ணகத்திற்கு அழைத்து செல்லக்கூடியது. உம்முடைய அன்பு தந்தையினுடைய அருகிலே எங்களை அமர வைப்பது. உங்களுடைய அன்பு நாங்கள் அடுத்தவர்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆற்றலை தரக்கூடியது. இப்படிப்பட்ட இந்த உன்னதமான அன்பினை இந்த மண்ணுலகில் ஒருவேளை நாங்கள் உதறிவிட்டோம் என்றால், ஒருவேளை இந்த மண்ணுலகில் வேறு எவராவது இந்த அன்பை உதறிவிட்டார்கள் என்றால், அப்பா, எங்களை நீர் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும் நேரத்தில் உடைய திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களை தயார் செய்ய போகிறோம். உம்முடைய வாழ்வு தரக்கூடிய வார்த்தை எங்கள் செவிமடல்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்கள் இதயத்தை நீ தூய்மையாக்க வேண்டும் என்று இயேசுவே இந்த நேரத்தில் உம்முடைய அருகில் வந்து அமரப் போகிறோம். மரியாளும் பாதத்தின் அருகிலே அமர்ந்தது போல சமாரிய பெண் வாழ்வு தரும் உம்முடைய வார்த்தையை கேட்டும் பின்னே ஓடி வந்தது போல, சக்கேயு உம்முடைய முன்னிலையில் எழுந்து நின்று தன்னுடைய பாவ அறிக்கையை அறிவித்து விட்டு உம்மை பின்தொடர்ந்தது போல, பர்த்தலமேயு உம்மை நோக்கி உம்மை பயணித்து வந்தது போல, இப்படி இந்த வேதத்திலே வாசிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அன்பினை உணர்ந்தவர்களாக உம்மோடு பயணித்து வந்த பிள்ளைகளைப் போல நாங்களும் இயேசுவேன் இந்த நேரத்தில் உம் அருகில் அமர்ந்து எங்கள் குறைகளை உணர்ந்து எங்கள் பாவத்தை உம்முடைய பாதத்தில் இறக்கி வைத்து அசுத்தம் உள்ளவர்களாக உம்முடைய முன்னிலையில் வந்த நாங்கள் தூய்மையுள்ளவர்களாக தெளிவுள்ளவர்களாக வாழ வழி தேடி வந்தவர்கள் வாழ வழி கண்டுபிடித்தவர்களாக, அன்பை இழந்தவர்கள் அன்பை பெற்றவர்களாக, மன்னிப்பை இழந்தவர்கள் மன்னிப்பை பெற்றவர்களாக அதை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க நீர் எங்களுக்கு ஆளுமை செய்ய போகிறீர். ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்க போகிறீர். உம்முடைய அன்பினால் எங்களை நிறைவு செய்ய போகிறீர் என்ற நம்பிக்கையோடு இயேசுவேன் இந்த நேரத்தில் உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து எங்கள் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உம்முடைய தூய திரு இருதய இரத்தத்தினால்
எங்கள் இரத்த நாளங்கள் முழுவதுமாக உடைய திரு ரத்தம் பாய்ந்தோட செய்ய கடவீராக இயேசுவே. தூய்மையுள்ள பிள்ளைகளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இதோப்பா உங்களுடைய திருமுன்னிலையில் அமருகிறோம். மார்த்தா மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் என்று சொன்னீரே, இதோ இந்த கெத்சமனே தியான இல்லத்தில் இருக்கின்ற நாங்களும் இந்த அலைவரிசையின் வழியாக முகத்தை காணுகிற பிள்ளைகளும் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டு மருகில் அமருகிறோம். எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே, ஆசீர்வதி ஆசீர்வதி ஆசீர்வதி. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இதோ இந்த மாலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் இந்த மண்ணுலகில் நாம் சந்திக்கக்கூடிய பல சந்திப்புகள் ஒருவேளை என்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும், அல்லது உங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை இந்த மண்ணுலகில் சந்திக்கக்கூடிய சந்திப்புகள் பல நேரங்களிலே என்னுடைய ஆன்மீக வாழ்விற்கு பாதிப்பையும் உருவாக்கக்கூடும், உங்களுடைய ஆன்மீக வாழ்வையும் பாதிக்க உருவாக்கக்கூடும். ஏனென்றால் இந்த மண்ணுலக சந்திப்பு ஒரு சில நேரங்களிலே அப்படிப்பட்டதாக காணப்படுகிறது. ஆனால் அதே இந்த மண்ணுலகிலே நம்மையும் தாண்டி நம்மை படைத்தவரை, நம்மை வழிநடத்தக்கூடியவரை, நமக்காக தன்னையே தியாகம் செய்து தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உங்களுக்கும் எனக்கும் ஆன்மீக உணவாக கொடுத்தவரை இதே இந்த மண்ணுலகிலே நாம் இந்த நேரத்தில் சந்திக்கிறோம் என்றால் அந்த சந்திப்பு ஒரு தனிப்பட்ட ஒரு மகத்துவத்தை உருவாக்கும். அந்த சந்திப்பு ஒரு மாறுபட்ட வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும். அந்த சந்திப்பு உங்களையும் என்னையும் வேறு இடத்திற்கு அழைத்து செல்லும். இந்த சந்திப்பு தான் நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் என்று ஆதாம் ஏவாள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தீயவனுடைய வாழ்க்கைக்கு கீழ்ப்படிந்தார்களோ, அன்று இந்த ஒட்டுமொத்த மனித இனமும் பாவ சேற்றினை விழுந்து அழிவின் பள்ளத்தாக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் நம் பாவக்கரைகளை தூய்மையாக்கி அழிவின் பள்ளத்தாக்கை நோக்கி பயணிக்கிறவர்களுக்கு தன்னுடைய சிலுவையின் வழியாக, மரணத்தின் வழியாக, தன்னுடைய இரத்தத்தின் வழியாக அந்த அழிவின் பள்ளத்தாக்கை தன்னுடைய பாடுகளின் வழியாக மூடியவர் இவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தன் மரணத்தினால் நம் மரணத்தை வென்றவர் அவர். நமக்கு மீட்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்தவர் அவர். நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் மண்ணுலகில் மனிதனாக இறங்கி வந்தவர் அவர். நம்முடைய ஆன்மா என்றும் அழியக்கூடாது என்பதற்காக அழியாமல் இருக்கக்கூடிய அவருடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுத்தவர் அவர். இதுதான் ஒரு புனிதமான சந்திப்பு இந்த மண்ணுலகில். இப்படிப்பட்ட சந்திப்பு இந்த மண்ணுலகில் யாரெல்லாம் பெறுகிறார்களோ, யாரெல்லாம் இந்த சந்திப்பு வேண்டும் என்று தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களை தேடி வேகமாக வரக்கூடியவர் தான் நம் நற்கருணைநாதர். உலக ஆசைகள், பொருளாதாரங்கள் மீது ஆசைகள், அழிந்து போகக்கூடிய பொருட்கள் மீது நாட்டம் கொண்டிருந்த ஊதாரி மைந்தர் தன்னுடைய தந்தையிடமிருந்து என் சொத்துக்களை பிரித்துக் கொடுங்கள் என்று கேட்டுவிட்டு நண்பர்களோடு ஓடி சென்றானே, எத்தனை நாட்கள் நண்பர்கள் அவனோடு இருந்தார்கள். சந்திப்பு அதுவும் ஒன்று. இருக்கிற வரையில் அவர்கள் ஒட்டி கொண்டிருந்தார்கள். இல்லாத போது அவர்கள் அவனை விட்டு விலகி சென்றார்கள்.
அவர்கள் இன்னொரு இன்பத்தை தேடிச் சென்றார்கள். இவனால் தேடிச் செல்ல முடியவில்லை. ஏனென்றால் இவனை உதறி தள்ளினார்கள். இவனால் வேறு உதவிகளை தேடிச் செல்ல முடியவில்லை. இழந்தான் அனைத்தையும், தொலைத்தான் அனைத்தையும், தனிமரமாக, அனாதையாக, உதறி தள்ளப்பட்டவனாக, வாழ்க்கையை தேடி 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 அலைந்து கொண்டிருக்கின்ற ஒரு சாதாரண மனிதனை போல அவன் ஆளாக்கப்பட்டான். செல்வந்தனாக வாழ்ந்து கொண்டிருந்தவன், மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்தவன், அவனுக்கு பணிவிடை செய்ய 1000 வேலையாட்கள் இருக்கின்ற பொழுது கூட இப்பொழுது ஒன்றுமில்லாமல் பன்றிகள் தின்னக்கூடிய தவிட்டிற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தான். காரணம், இந்த உலக செல்வங்களின் மீது அவனுடைய தேடுதல் இருந்தது. ஏமாற்றுபவர்களோடு தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருந்தான். அன்பு செய்பவரை மறந்தான், ஏற்றுக்கொள்பவரை நிராகரித்தான். வாழ்வு கொடுக்கிறவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடியாமல் அழிவை நோக்கி, அழிவின் பள்ளத்தாக்கை நோக்கி தேடி அலைந்து கொண்டிருந்தான். இதுதான் இந்த உலகம் உங்களுக்கும் எனக்கும் காட்டக்கூடிய ஒரு பெரிய பதில், தெளிவாக்கக்கூடிய ஒரு பதில். இது நம்பி நம்பி சென்று கொண்டிருந்தாலும் நம்மை முழுவதுமாக ஏமாற்றக்கூடியது இந்த உலக வாழ்க்கை. இதை தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டி விட்டார் நம் நற்கருணை நாதர். நீ கடவுளின் மகனாக இருந்தால் இந்த கல்லை அப்பமாக மாற்றி உண்டு என்று சொன்னது சாத்தான். என் தேவைக்காக அது எங்கிருந்து வருகிறது என்பதை அறிந்து மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல ஆண்டவருடைய வார்த்தையினால் உயிர் வாழ்கிறான் என்று விரட்டியவர் இவர். நாமும் பல நேரங்களிலே நம் உடல் தேவைகளுக்காக, உள்ள தேவைகளுக்காக, நம்முடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக, பிள்ளைகளின் தேவைகளுக்காக நாமும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் சாத்தான் நம்மை நோக்கி அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டவனாக நம் அருகிலே வந்து நிற்பான். பார்வைக்கு பளிங்கு போல காணப்படுவான். அனைத்தும் உண்மை என நமக்கு வெளிப்படுத்துவான். ஆனால் அவனிடம் நாம் கரம் நீட்டி விட்டோம் என்றால் தேவ பிள்ளைகளை, நம்முடைய அழிவின் ஆரம்பம் அது மட்டும்தான். சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறார் நம் தேவன். எது எங்கிருந்து எப்படி ஏன் என்னிடம் வருகிறது? இந்த பொருள் என்னை தேடி வருகிறது என்றால் எதற்காக இது என்னை தேடி வர வேண்டும்? நான் என்ன அப்படி இந்த சமுதாயத்திலே உயர்ந்தவனா? என்னை தேடி வருகிறது என்றால் எதற்காக அது என்னை தேடி வருகிறது என்று நீங்களும் நானும் சிந்திக்க நம் தேவன் அழைப்பு கொடுக்கிறார். விழுந்து விட்டாலும் எழுப்புவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். ஆனால் எத்தனை முறை விழுந்தாலும் நாம் எழுவது இல்லை, நகர்ந்து கொண்டுதான் சென்று கொண்டிருக்கின்றோம். எழுவதற்கு நமக்கு தைரியமும் இல்லை. எழுந்து விட்டால் இந்த சமுதாயம் நம்மை என்ன சொல்லுமோ என்ற உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பயத்தோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் என் தேவ பிள்ளைகளே, இதனுடைய நற்கருணை நாதர் இன்று உங்களுடைய என்னுடைய முன்னிலையிலே வீற்றிருக்கிறார் என்றால், இந்த உலக செல்வங்கள், உலக பொருளாதார தேவைகள் அனைத்தையுமே நாம் உதறி தள்ளுகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு நிறைவை காண முடியும். அந்த வரிசையில் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நீங்களும் நானும் சற்று ஆழமாக சிந்தித்தோம் என்றால், இயேசு உங்களுக்கும் எனக்கும் ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கின்றார். ஏனென்றால் பரிசேயன் ஒருவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி வந்து தான் இந்த சமுதாயத்திலே உயர்ந்தவன் என்று அவரிடம் தன்னுடைய வாதங்களை வைப்பதையும், இதை பார்த்து கொண்டிருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி வந்து தானும் இந்த சமுதாயத்திலே உயர்ந்தவன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக இந்த கேள்விகளை எழுப்புகிறான். போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்கிறார். பிரியமான நன்றி தேவ பிள்ளைகளே, திருச்சட்ட அறிஞர்
மக்களுக்கு வேதத்தை போதிக்கக்கூடிய ஒரு மனிதன். திருச்சட்டத்தை நன்கு ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கக்கூடிய வல்லமை அவனுக்கு இருக்க வேண்டும். அவன் ஒரு ஆயனை போல இருக்கின்றான், ஒரு வழிகாட்டியை போல இருக்கின்றான், ஒரு போதகனாக இருக்கின்றான், ஒரு தகப்பனாக இருக்கின்றான், ஒரு நண்பனாக இருக்கின்றான். தான் எதை செய்ய போகிறானோ அதை முழுவதுமாக தெரிந்தால் தான் அவனால் செய்ய முடியும். அப்படி தன்னுடைய அந்த திருச்சட்ட புத்தகத்தை முழுவதுமாக அறிந்து வைத்திருந்தாலும் இந்த உலகத்தையும் உங்களையும் என்னையும் படைத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தேவனிடமே அவன் எழுப்புகின்ற கேள்விகள் தான் இங்கே ஒரு நகைச்சுவையாக கூட காணப்படுகிறது. அவன் எழுப்புகின்ற கேள்வி அவனுக்கே ஒரு அவமானமாக கூட தெரியவில்லை. போதகரை திருச்சட்ட நூலில் தலைச்சிறந்த கட்டளை எது என்று கேட்கிறான். இயேசு அற்புதமாக சொல்லுகிறான், உன் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீர் அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூலுக்கும் இவ்விரு கட்டளைகளை அடிப்படையாக அமைகின்றன என்று இயேசு அவனுக்கு தெளிவான பதிலை கொடுத்து வாயடைத்து அவனை அனுப்பி வைத்தார். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, திருச்சட்ட அறிஞன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் நோக்குடன் இந்த கேள்விகளை எழுப்புகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய கேள்விகளுக்கு ஒற்றை பதிலோடு அனுப்பவில்லை. திருச்சட்டத்தில் காணக்கூடிய இரண்டு விதமான அன்பினை எந்தெந்த பகுதிகளில் தெளிவாக இருக்கிறது என்பதை அவனுக்கு சொல்லுகிறார். ஒன்று, இணைச்சட்ட நூலில் வாசிக்கக்கூடிய வாசகங்கள், உன் கடவுளாகி ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இது இணைச்சட்ட நூலில் காணப்படுகிறது. இரண்டாவது கட்டளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவது லேவியர் நூலிலிருந்து 19ஆம் அதிகாரம் 18வது இறைவசனம், உன் மீது நீர் அன்பு கூறுவது போல உன் அடுத்திருப்பவர் மீதும் நீர் அன்பு கூறுவாயாக. அவன் கேட்ட ஒற்றை கேள்விக்கு இணைச்சட்ட நூலில் இருக்கின்ற பதிலையும் லேவியராகமத்தில் இருக்கிற பதிலையும் ஒன்றாக இணைத்து உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு அன்பு செய்ய வேண்டும். உன் மீது நீர் அன்பு கூறுவது போல உன் அடுத்திருப்பவன் மீது அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆக கடவுள் மீது அன்பு செய்கிறவன் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களையும் அன்பு செய்ய வேண்டும். இந்த மண்ணுலகில் இருப்பவர்களை அன்பு செய்கிறவன் கடவுளையும் அன்பு செய்ய வேண்டும். ஆமென். தேவ பிள்ளைகளே, அன்பு என்பது ஒரு தடத்தோடு நின்று விடுவதல்ல. இது இரண்டு விதமான வழித்தடங்களில் காணக்கூடியது. ஒரு மனிதனுக்கு எப்படி இரண்டு கண்களும் முக்கியமோ, ஒரு ஆற்றுப்படுகைக்கு இரண்டு கரைகளும் எப்படி முக்கியமோ, அதுபோல இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் அன்பு என்கின்ற ஒற்றை வார்த்தையை, இந்த ஒற்றை செயல்பாடுகளை இரண்டு கோணங்களில் நாம் இதை பயன்படுத்துகின்ற பொழுதுதான் இந்த அன்பினுடைய மகத்துவத்தை நாம் காண முடியும். கடவுளை மட்டும் நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால், மனிதர்களை அன்பு செய்யவில்லை என்றால் அந்த அன்பிற்கு அர்த்தமும் இல்லை. மனிதர்களை மட்டும் நான் அன்பு செய்து கொண்டிருக்கிறேன் என்று கடவுளை அன்பு செய்யவில்லை என்றால் அந்த அன்பிற்கும் அர்த்தமும் இல்லை, வாழ்வும் இல்லை. இந்த இரண்டையும் எவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ அவன்தான் இறைவனுடைய அன்பிலே நிரந்தரமாக பயணிக்கக்கூடியவன். ஏனென்றால் என் தந்தை என்னை அன்பு செய்கிறார், நானும் என் தந்தை அன்பு செய்கிறேன். என் தந்தை என்னை அன்பு செய்வது போல நானும் உங்களை அன்பு செய்கிறேன் என்று தந்தையினுடைய அன்பையும் நமக்கு கொடுக்கக்கூடிய அன்பையும் சரிநிகராக பிரித்து கொடுத்தவர் தான் நம் நற்கருணைநாதர்.
எனவே திருச்சட்ட அறிஞர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து எது தலை சிறந்த முதன்மையான கட்டளை என்று கேட்டானே, பல நேரங்களில் நாமும் இப்படி தான் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இந்த கேள்வியும் ஒரு சாட்சியான கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் சமுதாயத்தில் நீங்களும் நானும் உயர்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக, தன்னை பெருமை பாராட்டுவதற்காக, தன்னை மக்கள் பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக நம்முடைய செயல்பாடுகள் ஒன்று இறைவனை நோக்கி இருக்காது, மாறாக இந்த உலகத்தை சார்ந்ததாகவே இருக்கும். இதைத்தான் பரிசேயர்கள் செய்தார்கள். தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொண்டார்கள், ஆண்டவரை அன்பு செய்கிறோம் என்று சொல்லி. ஆண்டவருடைய அந்த தேவாலயத்திலே காணிக்கை பெட்டிகளிலே பணத்தை கொட்டி தீர்த்தார்கள், மக்கள் பார்வை பார்க்க வேண்டும் என்று. சந்தை கூடங்களில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை தடத்தையே மாற்றி காட்டினார்கள், நாங்கள் ஆண்டவரை அன்பு செய்கிறோம் என்று. அப்பொழுதுதான் மக்கள் எங்களை மதிப்பார்கள் என்ற வெளி வேடமான வாழ்க்கை. எனவேதான் இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல நீங்கள் இருக்கிறீர்கள். வெளி தோற்றத்திற்கு அற்புதமாக காணப்படுகிறது, ஆனால் அதற்குள்ளே காணப்படுகின்ற ஒவ்வொரு அசுத்தங்களுக்கும் நீங்களும் அப்படித்தான் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். எனவே இந்த மண்ணுலகிலே நீங்களும் நானும் பயணிக்க வேண்டும் என்றால், இயேசுவோடு நாம் வாழ வேண்டும் என்றால், அன்பு என்கின்ற ஒற்றை வார்த்தையை வாழ்வாக மாற்ற வேண்டும் என்றால், நம்மோடு இருப்பவர்களை அன்பு செய்வோம், கடவுளையும் நாம் அன்பு செய்வோம். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததாக, இயேசுவின் பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக, ஆண்டவரால் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் வாழ முடியும் என்பதை இயேசு இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். இவருடைய அன்பின் பாதையில் பயணிக்கக்கூடியவர்கள் தான் நிறை வாழ்வை பெறுவார்கள். இவருடைய அன்பின் பாதையில் பயணிக்கக்கூடியவர்கள் தான் இவரோடு தந்தையோடு இணைந்து வாழுவார்கள். இவருடைய அன்பின் பாதையில் பயணிக்கிறவர்கள் தான் இந்த மண்ணுலகிலே இவரை போல் வாழ முடியும். இதைத்தான் எத்தனையோ புனிதர்கள் இந்த மண்ணுலகிலே வாழ்ந்து காட்டினார்கள். எனவேதான் அவர்களை நீங்களும் நானும் புனிதர்கள் என்று சொல்லுகிறோம். முயற்சி எடுப்போமா இந்த மண்ணுலகிலே அவரை போல வாழ, அடுத்தவர்களை அன்பு செய்ய, இயேசுவை நம் வார்த்தையாலும் வாழ்வாலும் வாழ்ந்து காட்ட முயற்சி செய்வோம். அப்பொழுது நாமும் இயேசுவின் சீடர்களாக வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு இது ஆண்டவருடைய முன்னிலையிலே நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். கண்களை மூடி இது நம் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கின்ற இந்த நற்கருணை நாதரிடம் நம்மை அர்ப்பணிப்போம். இயேசு உங்களையும் என்னையும் இப்பொழுது உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றார். இயேசு நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எண்ணங்களை சீர்தூக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார். இது உடைந்து போன உள்ளத்தோடு வந்திருக்கின்ற உங்களையும் என்னையும் தன்னுடைய அன்பின் கரத்தினால் தாங்கி பிடிக்கப் போகிறார். கவலை கண்ணீரோடு அவருடைய முன்னிலையில் மண்டியிட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களையும் என்னையும் தன்னுடைய காயப்பட்ட கரத்தினால் அவர் நம்மை தாங்கி பிடிக்கப் போகிறார். வாழ்க்கையின் விளிம்பில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற உங்களையும் என்னையும் தன்னுடைய காயப்பட்ட கரத்தினால் அரவணைத்து, மகனே மகளே கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நமக்கு ஆறுதல் வார்த்தை கொடுக்க போகிறார். ஏனென்றால் இவர் நம்மை அன்பு செய்கிறார். ஏனென்றால் இவர் நம்மை அன்பு செய்கிறார். ஏனென்றால் இவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டார். நம் நிழல் போல நம்மை தொடர்ந்து வந்தவர்,
நம்முடைய கஷ்டகால நேரங்களிலே துவண்டு விழுகின்ற நம்மை தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றார். எனவே அன்பின் தேவ பிள்ளைகள், இந்த நேரத்தில் உங்கள் மனதில் இருக்கின்ற கவலை, கண்ணீர், வேதனை, சோதனை அனைத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணியுங்கள். அப்பா இயேசுவே, என்னை ஆசீர்வதியும் தகப்பனே, என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே என்று இயேசுவின் கரத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே வந்திருக்கின்ற நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே இந்த நேரத்தில் அப்பா என்னையும் என் குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணியுங்கள் தேவ பிள்ளைகளே. அப்பா, உம்முடைய அன்பை நாங்கள் உதறி தள்ளிய தருணத்திற்காக மனவருந்துகிறோம். உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளாத தருணத்திற்காக மனமருந்து உடைய பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். என் உடன் பிறந்தவர்களை, என் சகோதரனை, சகோதரி, என் தோழனை, தோழிகளை, என் அலுவலக நண்பர்களை, நான் பணி செய்து கொண்டிருக்கிற இடங்களில் அனைவரையும் நான் அன்பு செய்யாமல் சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த தருணத்திற்காக மனமருந்து இயேசுவே, இந்த நேரத்தில் உடைய மன்னிப்பை தேடி வந்திருக்கிறேன் அப்பா என்று இயேசுவின் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? இது அன்பின் தகப்பன், அன்பின் ஒட்டுமொத்த உருவம், உங்களுக்கும் எனக்கும் தன்னையே தாரை மாற்று கொடுத்த இந்த நம்முடைய நற்கருடைய நாதர், இது உங்களையும் என்னையும் உற்று நோக்கி, கலங்காதே மகனே, மகளே கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இப்படிப்பட்ட அன்பை இந்த மண்ணுலகில் உங்களுக்கும் எனக்கும் வேறு எவரும் கொடுத்து விட முடியாது. தன்னுடைய அன்பினால் உங்களையும் என்னையும் அணி செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய அன்பினால் உங்களையும் என்னையும் அரவணைத்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய அன்பினால் உங்களையும் என்னையும் இதோ இந்த தேவன் மன்னித்துக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் பாதத்தில் அர்ப்பணிப்போம் நம் அனைவரையும். அப்பா இயேசுவை என்னை உற்று நோக்கும் அப்பா. என் உடல் உள்ளம் அனைத்தையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் உமக்கு எதிராக செய்த பாவங்களுக்காக இயேசுவே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று இயேசுவின் கரத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். நான் நீதிமான்களை அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன், நோயற்றவர்களை அல்ல நோயுற்றவர்களை நான் குணமாக்க வந்தேன் என்று சொன்னவர், இது இந்த நேரத்தில் உங்களையும் என்னையும் இந்த நற்கருணை பேழையில் இருக்கிற நற்கருணை நாதோற்று நோக்கி நம்மை தொடுகின்றார். நம்மை தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். மன்னிக்கக்கூடிய தெய்வனும் தேவைகளை கொடுக்கக்கூடியவர் அவர். என் பிள்ளைகளே, இது இந்த நற்கருணை நாதர் உங்களை தொடுகின்ற பொழுது அப்பா இயேசுவே, உடைய காயப்பட்ட கரம் என்னுடைய உச்ச தலை மீது தொடுவதை நான் உணர்கின்றேன். உம்முடைய கரங்களில் வழிந்தோடு வருகின்ற இரத்தத்தினுடைய ஈரத்தன்மை என்னுடைய தலையின் மீது நான் உணர்கின்றேன். இயேசுவை என்னை மன்னியும் என்று சொல்லுங்கள். அப்பா என்னை மன்னியும் என்று சொல்லி உங்கள் தேவைகள் என்ன என்பதை வெளிப்படுத்துங்கள் அவரிடத்தில். நாம் சொல்வதற்கு முன்னதாகவே அவர் நமக்காக கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். இது அவருடைய கரத்தில் நம்முடைய தேவைகளை எடுத்து வைத்து, இயேசுவே இதை ஆசீர்வதியும் அப்பா, என் தேவைகளை நீர் ஆசீர்வதிக்கக்கூடியவர் என்று உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். என் குடும்பத்தின் தேவைகள், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை, என் குடும்பத்தில் இருக்கின்ற கடன் தொல்லைகள், என் பிள்ளைகளுடைய திருமண ஆசீர்வாதம், இப்படி எல்லா தேவைகளையும் உடைய மனதில் இருக்கின்ற தேவைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணியுங்கள். இயேசுவே, இது இந்த கெத்செமனே தியான இல்லத்தை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேனப்பா. மீண்டுமா இந்த கெத்செமனே தியான இல்லம்
உம்முடைய கரங்களை விரித்து அழைப்பது போல எங்களுடைய இந்த கெத்சமனி ஆலயத்தினுடைய தியான இல்லத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட வேண்டும். இறை மக்கள் இங்கே வந்து அமர்ந்து உம்முடைய திருமுகத்தை கண்டு உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதில் அவர்கள் ஆறுதலையும் ஆற்றலையும் பெறக்கூடிய ஆசீர்வாதத்தை தகப்பனை இந்த ஒட்டுமொத்த இல்லத்தையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறேனப்பா. இந்த கொரோனா நோயிலிருந்து இந்த உலகத்தை நீர் விடுவித்து மீண்டுமாய் பிள்ளைகள் ஆலயத்திலே வந்து உடைய திருமுகத்தை கண்டு உடைய உடலையும் ரத்தத்தையும் உண்டு குடிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை இந்த நேரத்திலே பிள்ளைகளுக்கு தாரும் தகப்பனே. இந்த உலகம் எத்திசையிலும் இருக்கிற ஒவ்வொரு தியான இல்லங்கள் இனி வருகின்ற காலங்களிலே திறக்கப்பட கடவதாக. இந்த தியான இல்லங்கள் திறக்கின்ற பொழுது மக்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற கவலை, கண்ணீர், வேதனை, பாவங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டு இயேசுவே உம்முடைய திரு ரத்தத்தினால் நாங்கள் தூய்மையாக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த இல்லத்தில் இருக்கின்ற குருக்கள் எங்கள் இருவரையும் ஆசீர்வதியும். இந்த இல்லத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற எங்கள் பணியாளர்களை ஆசீர்வதியும். அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். அவருடைய பிள்ளைகள், பேர குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். தங்கள் குடும்பங்களை விட்டு இதோ இந்த தியான இல்லத்திலே தங்களையும் முழுவதுமாக அர்ப்பணித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை தானும் தன்னுடைய குடும்பங்களும் பெற வேண்டும் என்பதற்காக இதோ இந்த இல்லத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த தியான இல்லத்தின் ஒட்டுமொத்த இடங்களையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த இடத்தில் இருக்கின்ற எல்லா அசுத்தங்களையும் தீய சக்திகளையும் நீர் விரட்டச் செய்வீராக. உடைய ஆற்றலினால் உடைய வல்லமையினால் இந்த இடம் மீண்டும் மீண்டும் புதுமையாக்கப்பட்டு புனிதமான இடமாக இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த இடத்திலே வந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய தூய்மையுள்ள இடமாக இதை மாற்றும் தகப்பனே. அப்பா உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். இயேசுவுடைய கரங்களை பிடித்து கொண்டோம் அப்பா. உம்முடைய கரத்தின் வல்லமையினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தகப்பனே இந்த நேரத்தில் பார்த்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். மாண்பு எறிவருளானு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலகளாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்தியாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.